212வது அத்தியாயம் வைவாகிக பருவம் தொடர்ச்சி. வியாசர் இந்திரசேனை என்கிற நலாயனியின் உபாக்கியானத்தை சொல்ல ஆரம்பித்து, அவள் வயோதிகரும் தன் பர்த்தாவுமான மௌத்கல்யரை ஆராதிக்க சந்தோஷமடைந்த அவர் அவளுடைய வேண்டுகோளினால் 5 ரூபத்துடன் அவளுடன் ரமித்ததையும் அவரே கிருஷ்ணையாக பிறந்திருக்கிறாள் என்பதை சொல்லியது. வியாசர் துருபத மகாராஜா பேசுறார். ராஜனே, என் பெண் 5 மனைவியா என்று உனக்கு மனஸ்தாபம் வேண்டாம். யாக காலத்திலேயே இவளுடைய தாயார் என் பெண் 5 பாரியையா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். ஒரு புது பொருளை சொல்றாரு. நீ யாகம் பண்ணபோது உன்னுடைய மனைவி யாகத்தில் இருந்தவள் இந்த படிக்கு வேண்டிக்கிறார். தர்மம் தவறாதவர்களாகிய யாஜோ உபயாஜர்கள், யாஜர் உபயாஜர் அப்படிங்கிற வச்சுதான் இவர் யாகம் பண்ணார். துரோணரை கொல்லக்கூடிய பையன் வேணும் அப்படின்னு அந்த விவரத்தை அவர் ஞாபகப்படுத்துறார் வியாசர். தர்மம் தவறாதவர்களாகிய அந்த யாஜோ உபயாஜர்கள் தங்கள் தவறினால் இவளை 5 பதிகள் இருக்க செய்தனர். அதனால் கிருஷ்ணை பாண்டபுத்திரர்கள் 5 பாக்கியாக அடையப்பட்டாள். உன் குலம் மகிழ தரவது. ராஜனே, உன்னை விட மேலானவன் இவ்வுலகத்தில் வேறு ஒருவனும் இல்லை. எல்லா எதிரிகளுக்கும் வெல்லக்கூடாதவனாய் இருக்கிறாய். இவள் 5 பத்தினியாய் இருக்கும்படி நேர்ந்ததற்கு மற்றொரு காரணத்தையும் நான் சொல்கிறேன். நேரத்தை விட்டு கேள். இவள் பூர்வ ஜென்மத்தில் நலாயினி என்பவள். சிறந்த ரூபமுள்ள இவள் கிழவரும் குஷ்டரோகியும் ஆன மௌத்கல்யர் என்று பெயர் பெற்ற கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். தோலும் எலும்புமாய் இருப்பவரும், பொறுமையும் நிலையில்லாத சித்தமும், பொறாமையும் கடுங்கோபம் உள்ளவரும், வாயில் துர்கந்தம் உள்ளவரும், மடிப்புக்கும் நரைமயிலும் உள்ள கிழவரும், அனுவருக்கத்தக்க ரூபம் உள்ளவரும், நகங்களும் தோள்களும் உதிர்க்கின்றவருமாகிய அம்மகா முனிவருடைய எச்சிலை புதித்துக் கொண்டு அவருக்கு இவள் பணிவிடை செய்தார். பிறகு ஒரு காலத்தில் அவர் போஜனம் செய்து கொண்டிருக்கையில் அவருடைய கட்டவிரல் உதிர்ந்தது. அதாவது நாம யூகிக்கலாம், அவர் தொழுமையினால கஷ்டப்பட்டு இருந்தார். அந்த பிடித்த கணவனுக்கு சேவை செய்தால் நலாயினி அப்படிங்கிறத. அதனை அன்னத்தில் இருந்து எடுத்துவிட்டு அந்த அன்னத்தை அருவருப்பின்றி புஜித்தார். அப்போது அவளிடத்தில் அன்பு கூர்ந்து விருப்பத்துடன் சம்பாஷணை செய்த அம்முனிவரால் வரம் கேள் என்று பல சொல்லப்பட்ட பிறகு அவள் வரம் கேட்டாள். மௌத்கலர், நான் கிழவனும் அல்லேன், கொடியவனும் அல்லேன், பொறாமைக்காரனும் அல்லேன், கோபித்தனும் அல்லேன், வாயில் துர்நாற்றம் உள்ளவனும் அல்லேன், இழைத்தவனும் அல்லேன், நிலையில்லாத சித்தம் உள்ளவனும் அல்லேன். சிறர்களே, உன்னை நான் எவ்வாறு இன்பமுறச் செய்ய வேண்டும், எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும், நீ உள்ளத்தில் விரும்புகிறதை உள்ளபடி எனக்கு சொல் என்று கேட்டார். இப்ப இதுவரைக்கும் அவர் போட்டதெல்லாம் நாளாகும். நம்முடைய மனைவி எந்த அளவுக்கு கற்பில் சிறந்தவளா இருக்கிறாள், உயர்ந்தவளா இருக்கிறாள் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்ட நினைச்சிருப்பார். அதனால அவர் அந்த மாதிரி எல்லாம் வேகம் பண்ணியிருக்காரு. இப்போ எல்லா தேர்வுகளையும் நலாயினி தேர்த்தை பெற்றுட்டா. சந்தோஷத்துல வரங்கேளும் சொல்லி கேட்கிறார். உயர்ந்த செய்கை உள்ளவரும் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறவருமாகிய அந்த பக்தா அனுகிரகத்துடன் வரம் கொடுப்பதாக சொல்லும் போது குற்றமற்ற ரூபமுள்ள அந்த நாலாயனி நினைத்தற்கரிய பிரபாவம் உள்ளவரே,
உலகங்களிலெல்லாம் புகழ்பெற்ற பகவானாகிய நீர் உமது சரீரத்தை 5 பாகமாக செய்து கொண்டும் மறுபடியும் ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டும் என்னிடம் ரமிக்க கடவீர் என்று அவருக்கு மறுபடி சொன்னார். சிறந்த ஞானமுள்ளவரும் தவத்தில் சிறந்தவருமான அம்மகரிஷி அப்படியே ஆகட்டும் என்று அவளுக்கு சொல்லினர். அந்த மௌத்கல்யர் 5 சரீரங்களை எடுத்துக்கொண்டு அந்நிய கூந்தல் நுனியுள்ளவளும் இனிய நகையுள்ளவளுமாகி அந்த நாராயணியுடன் எல்லா பிரதேசங்களிலும் தவித்துக் கொண்டிருந்தார். மறுபடியும் அந்த மௌத்கல்ய முனி மகரிஷிகளினால் விசேஷமாக பூஜைக்கு பெற்று விரும்பத்தக்க சரீரத்தோடு ஆசிரமங்களில் தமது விருப்பப்படி சஞ்சரித்தார். அவர் சொர்க்கத்திற்கு போன போது அந்த தேவலோகத்தில் அமிர்தபானம் செய்து கொண்டு தேவ ரிஷிகளுடன் கூட சஞ்சரித்தனர். இந்திர கிரகத்திலும் இந்திராணியால் பூஜிக்க பெற்று மகேந்திர சேனை என்று பெயருள்ள அந்த நாராயணியுடன் ரமிக்க விருப்பத்துடன் சஞ்சரித்தார். சமர்த்தரான அந்த மௌத்கல்ய பகவான் சூரியனுடைய திவ்ய ரதத்தில் ஏறி மறுபடியும் மகாமேகரை சேர்ந்து அதில் வசிக்க கருதினார். அந்த தவனர் அந்த நாராயணியுடன் கூட ஆகாச கங்கையில் ஸ்நானம் செய்து சந்திர கிரணங்களின் இடையில் காற்றை போல் வாசம் செய்தார். மறுபடியும் அம்மகரிஷி தம் யோக சக்தியினால் மலை உருவம் எடுத்தார். அந்த நாராயணியும் அவர் பிரபாவத்தினால் அம்மலை நடுவில் மகாநதியானாள். பகவானாகிய மௌத்கல்யம் இவர் மலர் நிரம்பின மரமாக ஆனபோது நாராயணியும் அம்மரத்தை சுற்றி கொண்ட கொடியானாள். எவ்வளவற்றின் உருவத்தை அவர் அடைந்தாரோ அவ்வவற்றிற்கு ஒத்த உருவத்தை அவளும் அடைந்தாள். பர்த்தாவுடன் கூட மானிட தேகத்தோடும் சஞ்சரித்தாள். அதனால் அவளுக்கும் அன்பு சமமாகவே விருத்தி ஆயிற்று. அவளும் அவரிடம் அவ்வாறு இருந்தாள். அந்த பகவானான ரிஷிஸ்ரேஷ்டரும் அவரிடத்தில் அனுகிரகத்தினால் அவ்வாறு இருந்தார். அந்த சிறந்த பெண்ணும் பாக்கியவசத்தினால் அவரிடம் விசேஷமாக ரமித்தாள். அவர்கள் தமது தவத்தினாலும் யோக சக்தியினாலும் அவரிடம் ரமித்தார். அவள் முதலில் எப்போதும் அவ்வாறாக 5 புருஷர்களோடு கூடியவளாக இருந்து பிறகு ஒரு பதியை அடைந்து அருந்ததியைப் போலவும் சீதையைப் போலவும் சிறந்த பதிவிரத்தையாக புகழ் பெற்றிருந்தாள். அவள் தன் தாயாகிய தமயந்தியை பார்க்கிலும் அதிகமான மேன்மையை பெற்றாள். இது நலதமயந்தியா இருந்தால் நலதமயந்தியுடைய பிள்ளை நாராயணி, நலனுடைய பிள்ளை நாராயணி அப்படின்னு சொல்றது பொருத்தம். நாராயணி அப்படின்னு அவள் சொன்னா நலாயினின்னு தப்பு, நலாயணி அப்படின்னு சொல்றது தப்பு, நாராயணி அப்படின்னு சொல்றதுதான் சரி. இதுக்கு முன்னாடி படிச்சதுல ஏதாவது கோளாறு இருந்தா உரியத்தோட கேட்கிறவங்க படிச்சுக்கணும். அவள் தன் தாயாகிய தமயந்தியை பார்க்கிலும் அதிகமான மேன்மையை பெற்றாள். மகாராஜாவே, இது உண்மை. உனது புத்தி வேறுபட வேண்டாம். அரசனே, அந்த நாராயணியை ஏதோ ஒரு விதி பலத்தினால் ஒளியுள்ள உனது பெண்ணான கிருஷ்ணையாக யாகவேதியில் பிறந்திருக்கிறாள். அந்த மௌத்கல்யம் முனிவரிடம் பற்று வைத்த அவள் மனம் ஒரு காலத்தும் சென்றதில்லை. அந்த பிராமணோத்தமரிடம் அவள் மனம் அவ்வாறு பற்றியிருந்தது என்றார். திரௌபதிக்கு பல்வேறு பிறவிகள்ல ஒரு பிறவியில அவள் நாராயணியாக இருந்தாள் அப்படிங்கிறதும் சொல்றார். இப்ப காரணங்களுக்கு மேல காரணம் வியாச பகவான் தர்மபுத்திரர் கூறின காரணத்துக்கும் கூடுதலாக சொல்றார்.